இப்போது பாருங்கள் கேக்கு வெந்து விட்டது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கேக்கு வெந்திருக்கான்னு இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்க. கேக்கு வெந்துட்டு 25 நிமிஷத்தில் வெந்துட்டு, லேசாக தான் தீயை போடணும். ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் மணலை நல்லா ஹீட் ஆக்கிக்கிட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கேக்கு வெந்து போயிடுங்க. பாருங்கங்க எப்படி இருக்குது டம்ளரில் ஊற்றி வச்சது. அப்படியே செத்த நேரம் இருந்து எடுத்தோம்னா நல்லா இருக்குங்க. கேக்கு பஞ்சு மாரி இருக்குங்க. கப் கேக் ரெடி. டம்ளரில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாருங்கள், ஏன் இந்த மாரி குச்சியால் நம்ம குத்தி பார்க்குறோம்னா, குச்சியால் குத்தி பார்க்குறோன்னா இது இந்த குச்சியில் அப்படியே மாவு இருந்ததுன்னா இன்னும் செத்த நேரம் வைக்கணும். இல்லைன்னா நல்லா மாவு இல்லாத இருந்ததுன்னா எடுத்துட வேண்டியது தாங்க. 20 நிமிஷம் தாங்க இதுக்கு. அருமையாக இருக்குங்க இந்த கப் கேக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்மா அதாவே விட்டுவிடுங்க. அப்படியே சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க, கப் கேக் ரெடி. இதால் அப்படியே சுற்றி விடணுங்க. கத்தியால் சுற்றி விடணும். கத்தியால் சுற்றி விட்டோம்னா அப்படியே எடுத்துடலாம். சுற்றி விட்டு அப்படியே கப் கேக் ரெடி. இங்கே பாருங்க, பாஞ்சு மாரி இருக்குது கேக்கு. இங்கே பாருங்க, பஞ்சு மாரி இருக்குது பாருங்க. அப்படி கேக்கை புட்டோம்னா அப்படி பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், எப்படி வெந்துருக்கு பாருங்கள், எப்படி வெந்து எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாப்பிட்றோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த பாருங்க, ஒரு கேக் எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா, கேக் எப்படி இருக்கு? கேக்கு எப்படி இருக்கு பாருங்க. கேக்கு புட்டை கேக்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, பாஞ்சி மாரி இருக்குது பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியானதுங்க. நன்றி, வணக்கம்.